என் வேதத்தை தியானி, இரவும் பகலும் தியானி. ரெண்டாவது, வேதத்தை கைக்கொள். வேதத்தை கடைப்பிடி. வாசா மாத்திரம் பத்தாது, அதுல என்ன போட்டிருக்கோ அது மாதிரி செய்யி, அதன்படி நடந்து கொள் என்கிறார். அப்ப இந்த ரெண்டு பிரதானமான கடமைகள், இதுதான் வேதத்தில் பல சாதனைகளை செய்த தேவனுடைய மனிதர்களின் ரகசியம். அவங்க இதுதான். ஒரு தாவீதா இருந்தாலும் சரி, ஒரு எலியாவா இருந்தாலும் சரி, ஒரு மோசையா இருந்தாலும் சரி, ஒரு யோசுவா இருந்தாலும் சரி, ரகசியம் இதுதான். அவருடைய பலத்துக்கு உண்டான ரகசியம். நீங்க பைபிள் படிக்காம எந்த சாதனையும் பண்ண முடியாது. நீங்க கர்த்தருக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அது ரெகுலரா நீங்க படிக்கணும். ஏதோ நம்ம இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே, ஏதோ செய்தியில கேட்டுக்கலாம், பிரசங்கத்துல கேட்டுக்கலாம் இருக்கக்கூடாது. வேத வசனத்தை முதல்ல தியானியுங்கள். அப்படி தியானிப்பதுதான் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதின் சீக்ரெட். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு அதுதான் சீக்ரெட். அதை கை கொள்ளணும். அப்ப அதைத்தான் அவர் சொல்லுகிறார்.